நண்பர்களே, ஐபிஎல் வரப்போகுது. ஐபிஎல்க்கு முன்னாடி பிளேயிங் 11 ப்ரெடிக்ட் பண்ணி போகிறது தான் நம்ம வழக்கம். அதனால் நம்ம டிஃபெண்டிங் சாம்பியன்ஸ் ஆர்சிபி கிட்டேருந்து ஆரம்பிச்சிடலாம். நான் ஸ்கூல் படிக்கும்போது கூட இவ்வளோ ப்ரிப்பேர் பண்ணதில்லை. ஆனால் அந்த டீமை போகிறக்காக பயங்கர ப்ரிப்பேர் பண்ண வேண்டியது போச்சு. ஏன்னா அவ்வளோ குழப்பம். இந்த பிளேயர் அந்த டீமோட தூக்குன அப்படின்னு ஷாக் ஆக போகிறீங்க. அதனால் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ஓப்பனிங் ஃபில் சால்ட் விராட் கோலி தான். நம்பர் 3 தேவ்தத் படிக்கல். நம்பர் 4 தான் ட்விஸ்ட். நம்ம டேவிட் மாமா பதிலாக ஜேக்கப் பத்தில் உள்ள இருக்கிருக்கேன். அது ஏன்னு நான் கடைசியில் சொல்கிறேன். நம்பர் 5 கேப்டன் ரஜத் பட்டிதார். நம்பர் 6 ஜிதேஷ் சர்மா. நம்பர் 7 ரொமாரியோ ஷெப்பர்ட். நம்பர் 8 குர்னால் பாண்டியா. நம்பர் 9 புவனேஸ்வர் குமார். நம்பர் 10 ஹேஸ்லுட்டா இருக்க வேண்டியது. ஆனால் அவர் ஃபர்ஸ்ட் சில மேட்ச் வரமாட்டேன்னு சொன்னனால ஜேக்கப் டஃபிக்கு நம்பர் 10 வச்சிருக்கேன். நம்பர் 11 யாஸ் தயால் இல்லைனா மங்கேஷ் யாதவ். ஸ்டேட் டு ஸ்டேட் ரீப்ளேஸ்மெண்ட் வச்சிருக்கேன். இம்பாக்ட் பிளேயர் சுயா சர்மா தான். ஏன் ஜேக்கப் பத்தில் உள்ள கொண்டு வந்தேன்னா, நம்ம கிட்ட அதிரடியாக ஆடுறதுக்கு ஆள் இருக்கு. ஆனால் டப்புன்னு 2 விக்கெட் போனால் ஆடுறதுக்கு ஆள் இல்லை. அதனால ஜேக்கப் பத்தில் தான் கரெக்ட் ஆப்ஷனாக இருக்கும். டேர்னிங் ட்ராக்ல கிடைச்சா 2 பவுலிங்கும் கொடுத்து தள்ளிடலாம். ஐயோ மகனே வெங்கடேசையரை மறந்துட்டேன்னு நினைக்காதீங்க. இந்த டீமில் எங்கே சொருகுதுன்னு தெரியல. ஸோ இதுதான் என்னோட பிளேயிங் 11. உங்கள் பிளேயிங் 11 கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. அண்ட் மறக்காமல் நம்ம ஐடியை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நிறைய ஐபிஎல் கரண்ட்ஸ் காத்திருக்கு.